ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஸோ திஸ் ஆர் டே 2 இன் லண்டன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சன்பர்னா என்னது வோபர்ன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வோபர்ன் வைல்ட் பார்க்கா சஃபாரி பார்க்கா இன்னைக்கு வந்து நம்ம வூபர்ன் சஃபாரி பார்க் போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் சஃபாரி இருக்குது. ஒன்று வந்து கார் சஃபாரி. ஸோ நம்ம கார்லேயே அப்படியே போய் அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்கலாம். அண்ட் இன்னும் வந்து நடந்து போய் நம்ம கொஞ்சம் அப்படியே அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம். அது பேர் வந்து ஃபுட் சஃபாரி. என் தங்கச்சி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இதுதான் கைஸ், டிமோன் கும்பால வர டிமோன். கவலை ஏதும் இல்லை, தொல்லை இல்லை. பாகாய் பாகாயாகிறே வாழாயின் வாழ்வி வாழவே தாழாமல் மேலே போகிறே. ஓகே, இப்போ நம்ம லண்டன்லேருந்து கிளம்பியாச்சு. லண்டன்லேருந்து நம்ம சஃபாரி பார்க் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். அப்படியே நம்ம குட்டி குட்டியாக பிரேக்ஸ்லாம் எடுத்து போனோம் அப்படின்னா ஒரு 2.5 hours வந்து கண்டிப்பாக ஆகிடும். ஸோ அப்படியே போகிற வழியில் நான் உங்களுக்கு வந்து எப்படி டிக்கெட்லாம் புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டிக்கெட்டை வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஏன்னா வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அண்டு இன்னுமே சீப்பர் ப்ரைஸில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம், நீங்கள் நேரில் போய் டிக்கெட் வாங்குறத விட. ஸோ வோபர்ன் சஃபாரி பார்க்னு நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். டிக்கெட்டோட ப்ரைஸ்லாம் உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அடல்ட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ப்ரைஸ் வந்து 3200 ரூபாய், நம்ம ஊர் காசுக்கு 32 பவுண்டு. இது வந்து நம்ம நேரில் போய் வாங்கினா. அண்ட் ஆன்லைன் ப்ரைஸ் வந்துட்டு 30 பவுண்டு. ஸோ வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு 3000 ரூபாய் ஆன்லைனில் வாங்கினா. ஸோ கிட்ஸோட டிக்கெட் ப்ரைஸ் வந்துட்டு 23 பவுண்ட்ஸ். அடுத்து 3 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்கன்னா டிக்கெட்டே வாங்க வேணாம். ஸோ டிசேபிள்டாக இருக்கவங்க அண்ட் அவங்களோட கேர்டேக்கர் 2 பேருக்குமே சேர்த்து 30 பவுண்ட்ஸு. அண்ட் டிசேபிள்டாக இருக்கவங்க தனியாக வந்தால் அவங்களுக்கு 19 பவுண்ட்ஸ். அண்ட் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நீங்கள் இங்கே வந்துட்டு காரில் தான் வந்து வரவே முடியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டூரிஸ்ட்டாக நம்ம யூகேக்கு வந்திருக்கோம்னா கண்டிப்பாக ஒரு கார் ஹையர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்தாகணும். அண்ட் வந்து பெட்ஸ் வந்து அலோடு இல்லை. ஆல்சோ ரூஃப் இல்லாத கார்ஸுமே வந்து உள்ளே பெர்மிட் பண்ண மாட்டாங்க. அண்ட் பைக்ஸும் அலோட் கிடையாது. நம்ம நடந்தும் வந்து உள்ளே போக முடியாது. கைஸ், நம்ம இப்போ ஜூக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். பார்க்கே வந்து பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிட்ஜஸ் மாதிரி இருக்குது. ஏறலாம் இறங்கலாம், அப்படி சூப்பராக பார்க்கலாம் இந்த அனிமல்ஸ்லாம். நம்ம வந்த உடனே பார்க்கறது ஆமை. அப்பா வந்து அதோட சாணியை காமிச்சிட்டாங்க. அதான் அதோட எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு, அதோட தலை சைஸுக்கு இருக்கு. அடுத்து இது வந்து கபிபாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எலி இனத்தை சார்ந்தது. நம்ம ஊர் பெருச்சாலி மாதிரியே இருக்குது. அங்கங்கே 1-2 உட்காந்துட்டு இருக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப மும்மரமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. க்யூட்டாக சாப்பிடுது பாருங்க. ஸோ அப்படியே இந்த ஜூவில் வந்துட்டு ஒரு ஸ்லைடு ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு குனிப்பை மாதிரி கொடுக்குறாங்க போல். ஸோ அந்த குனிப்பையை மாட்டிக்கிட்டு அப்படியே ஸ்லைட் பண்ணணுமா. ரைடு வந்து செம ஃபன்னாக இருந்தது. அப்படியே நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். அடுத்து நம்ம இப்போ சீ லைன் வந்து பார்க்க போகிறோம். Still, Elisha is so cute. Hello.
ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்க கைஸ், ஒரு தரமான சஃபாரி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப தூரம் நடந்தோம், ஆனால் அந்த நடந்த டயர்டே வந்து தெரியல. இந்த இடமே பாருங்களேன், ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. ஒரு நேஷ்னல் பார்க், ஒரு அனிமல்ஸை வச்சு வளர்க்குற ஜூ மாதிரியே இல்லை. அங்கே ஏதோ இருக்கு. என்ன அனிமல்? கங்காரு, ஒரு குட்டி கங்காரு. பாவம் தனியாக உட்காந்துட்டு இருக்கு. இதுதான் கைஸ் டிமோன் அண்ட் பும்பால வர டிமோன். கவலை ஏதும் இல்லை, தொல்லை இல்லை, நாங்கள் மண்ணில் பூச்சியை தேடுவோம், வண்டுகளை உண்போம். ஹக்கூனா மட்டாட்டா, டிமோன் அண்ட் பும்பா. ஹே டிமோன், அங்கே என்னடா சாப்பிட்ற? ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு பார்க்கிங்க்கு போயிட்டு மறுபடியும் நம்ம காரை எடுத்துட்டு கார் சஃபாரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே இருக்க குட்டி பசங்களாம் நமக்கு பாய் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கார் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜோனுக்குள்ளே போன உடனே நம்ம முதல் பார்த்தது யானை. ஸோ யானையை பார்த்துட்டு அப்படியே கேஷுவலாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தேன். அப்போ தான் தூரத்தில் வந்து நம்ம போயிட்டுருக்க பாத்துலேயே வந்துட்டு ஏதோ ஒரு பேர்டு வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு அது வந்து நெருப்பு கோழி அப்படின்ட்டு. அது போயிட்டுருக்க போது நம்ம அப்படியே கார் எடுத்துகிட்டு போகலாமா அப்படிலாம் தெரியல. ஸோ அப்படியே பொறுமையாக காரை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம். அதுவே வந்து அந்த ரோட் பாத்தை வந்து கிராஸ் பண்ணி அப்படி போயிடுச்சு. அது அப்படி கார்ல இருந்து பார்க்கறது வந்து ரொம்ப கிட்ட பார்த்தது வந்து செமையாக இருந்தது. அவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ அடுத்து வந்து நமக்கு தூரத்தில் தெரியறது வந்து காண்டா மிருகம். ஸோ இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ரொம்ப வந்து இந்த அனிமல் வந்து ஃபெரோஷியஸாக ஆகிடும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அனிமலும் கூட. இது வந்து நம்ம அவங்கள சீண்டாமல் இருக்க வரைக்கும் தான் இப்படி இருக்கும். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து சரியான ஒரு ஸ்ட்ராங் அண்டு ரொம்ப வலிமையான மிருகம் இது. கைஸ், ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜீப்ரா, வரி குதிரை. ஸோ இதை வந்துட்டு நான் இது வரைக்கும் இவ்வளோ கிட்ட பார்த்ததே இல்லை. ஏன்னா நம்ம வண்டலூர் ஜூவில் இந்த ஜீப்ரா வச்சுருக்க இடம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ எல்லா ஜீப்ராவும் அது ஒரு ஒரு இடத்துல இருக்கும். அது ரொம்ப தூரத்தில் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வாட்டி வந்து ரொம்ப கிட்ட பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு மாடு ஹைட்டுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அப்போ சிங்கம் வந்து இதெல்லாம் அடித்து சாப்பிடுது காட்டில் அப்படின்னா, அப்போ சிங்கம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது. அங்கே பாருங்களேன் எப்படி ஃபுட்டு கொடுக்குறாங்கன்ட்டு. குட்டி குட்டியாக ட்ரக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு அப்படியே ஒரு பவுலில் கொடுத்து கொடுத்து அப்படியே ஃபீட் பண்ணிகிட்டே வராங்க. அதுவும் ஓடி வருது. அதுக்கு தெரியுது இதில் தான் வந்து ஃபுட்டு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம என்டர் ஆக போகிற ஜோன் சிங்கத்தோடது. எஸ், லயன் ஜோன். ஸோ வந்துட்டு இங்கே வந்து கேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கேட் 1, ஓகேவா? இதை நம்ம உள்ளே போன உடனே இந்த கேட்டை வந்து பின்னாடி பக்கமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 கார் மட்டும்தான் இது உள்ளே போக முடியுது. இந்த 4 கார் வந்து அந்த செகண்ட் கேட்டை தாண்டின உடனே மறுபடியும் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து இது ஒரு ப்ரிகாஷனுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ தட் லயன்ஸ் ஏதாவது எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அதை வந்து இந்த இடத்துல பிளாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தீஸ் அனிமல்ஸ் கேன் டேமேஜ் யுவர் வெஹிக்கிள்லாம் வேற போர்டு போட்டிருக்காங்க. எப்படி இருக்கும்னு தெரியல. ஓ, கேட்டை திறந்துட்டாங்க. கைஸ், நம்ம இப்போது லயன் அண்ட் டைகர் ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு டைகர் இருக்குன்னு போர்டு இருக்குது. ஒரு டைகர் எங்கன்னு தான் தெரியல. ஓ, அங்கே இருக்குது பாருங்கள், தூரத்தில் இருக்குது. நடந்து வருது, நமக்காகவே நடந்து வர மாதிரி இருக்கே. வாவ், அது நடந்து வரதே வந்து அப்படி இருக்கு. நல்லா பெரிய புலி தான். பாட்டன் ஜாலியாக நடந்து வந்துட்டு இருக்கு. செம்மையா இருக்கு.
ஜஸ்ட் அந்த வலை பக்கத்திலே இருக்கு நம்ம காரு. அப்படியே போயிடுச்சு, உள்ள போகுது போல. வாவ், நமக்காகவே வந்துட்டு போயிடுச்சு. அடுத்து இங்க ஒரு கியூட் கொழு கொழு கரடி வந்து உட்காந்துருக்கு. நல்ல பெரிய மெச்சோர்டு கரடின்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அது பார்க்க. பட் க்யூட்டாக இருக்குன்னு நம்ம கையும் நீட்டக்கூடாது, காலையும் நீட்டக்கூடாது. ஏன்னா அனிமல்ஸ்க்கு வந்து நம்மளை கண்டிப்பாக பிடிக்காது. அப்படியே தைரியமாக உட்காந்துட்டு இருக்குங்க பாருங்க. அதுங்க வந்து பழகி போயிடுச்சு போல இங்கே வெஹிக்கிள்ஸ்லாம் வரதெல்லாம் பார்த்து பார்த்து. அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துட்டு இருக்கு, ஹாண்டா மாதிரியே இருக்கு. அதுக்கு கூட தெரியுது பாருங்க அது ஃபுட் வெஹிக்கிள்ன்ட்டு தான் திரும்பி பார்க்குதுன்னு நினைக்கிறேன். சாமி கியூட்டா இருக்கு. கைஸ், அடுத்து இங்கே ஃபுல்லாக வந்து நிறைய சிங்கம் வந்து அந்த நிழலில் உட்காந்துருக்கு. எல்லாமே வந்து ஆனால் பெண் சிங்கங்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றுக்கு கூட அந்த முடி மாதிரி இருக்கும்ல முகமெல்லாம், அது இல்லவே இல்லை. ஸோ இங்கே நான் ஒரு ஆண் சிங்கம் கூட பார்க்கவே முடியல. அடுத்து அழகான ஜைஜாண்டிக் ஒட்டகச்சிவிங்கி. எனக்கு வந்து ஒட்டகச்சிவிங்கி வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப ஹைட்டாக ஒரு மாதிரி அதோட பேட்டர்ன்லாம் வந்து செம மெஜஸ்டிக்காக இருக்கும். நான் 1-2 ஒட்டகச்சிவிங்கி தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு கூட்டமாக ஒட்டகச்சிவிங்கி பார்த்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இந்த ஜூலேயே எதை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஜிராஃபி தான் சொல்லுவேன். அங்கே பாருங்களேன் எத்தனை இருக்குன்னு, ஒரு 10 கிட்ட இருக்குது. ஒரு ஜிராஃபியோட உடம்புலையும் வந்துட்டு பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்குது. ஒன்றுக்கு டார்க் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஒன்றுக்கு லைட் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்குது. செம்ம மெஜஸ்டிக்காக இருந்தது இந்த ஒவ்வொரு ஜிராஃபியும். சரி, அவ்வளோதான், கார் சஃபாரி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு பார்க்குறப்போ இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவமே நமக்கு இந்த குரங்குங்க கிட்ட தான் இருக்குது. இப்போ தான் நமக்கு வந்து ரியல் ஃபன்னே ஆரம்பிக்க போகுது. ஸோ இது குரங்கு தானேன்னு இந்த வீடியோ வந்துட்டு இந்த இடத்துல மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். ரைட் சைடுல ஒன்னு பெயிண்ட் பார்க்கறாங்க பாருங்க பாரு. இங்க பாரு, ஒருத்தன் கீழே உட்கார்ந்திருக்கான். என்ன எல்லாமே பெயின் பாக்குது. அது அப்படியே உட்கார்ந்து இருக்குமா? ரைட் போகுது. போய் அங்க டிராப் பண்ணிருங்க அப்படின்னு போல. ஏய் உட்கார்ந்து போயிட்டு இருக்குடா. அப்படியே உட்கார்ந்து வீட்டுக்கு போறாங்க. அவ்வளவுதான், கிளம்ப வேண்டியதான். அப்படியே கார் மேலே, அதான் கார் மேலே போனா தெரியுதா தெரியலையே தெரியல. இந்த இடத்த விட்டு இல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிரலான்ட்டு கார் மேலே உஷாரா ஏறி உட்காந்துருக்கு போல. எப்பதான் இறங்குது, யார் இறக்கி விட போறான்னு பாப்போம். அவனுங்களுக்கு தெரியுதா பாரு. இங்க ஒருத்தர் இருக்காரு. ஹலோ, நம்ம போனா நம்ம கார்ல ஜம்ப் ஆயிடுமே. கக்கா போகுது, அந்த கார் மேல கக்கா போயிடுச்சு. இப்ப சசி கழுவுவா. வேற வரானுங்க பின்னாடி. இங்க பாரு. ரெடி சவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம கேங் வரணும். மண்ட இன்னொன்னு அங்க கார் மேல ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான். ஐயோ எப்படி தோங்கினது? என்ன வேணுமா அதுக்கு? சொரிஞ்சிட்டு உட்கார்ந்து சொரிஞ்சிட்டு இருக்கு. டேய் இறங்கடா கீழ. அவ்வளவுதான். இங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? லைசென்ஸ் எடுறா. சம லைசென்ஸ் குடுறா. எனக்கு எந்த ஓன்ட்ட வந்துட்டே பர்மிட் குடுறா. இந்த யூஸ் வச்சிருக்கா. சரி 100 ரூபாய் கொடுத்துட்டு போ. சரி, ஒரு 2 ஆரஞ்சு பழத்தை கொடுத்துட்டு போ. பாத்தியா எப்படி நீங்க அது பாரு, அவங்க போக முடியாம உட்கார்ந்து மனுஷங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக்கிட்டு போயிடுச்சு. அந்த கண்ணாடி கீழே இது இந்த முன்னாடி
அது உட்காந்துக்கிச்சு, அது சோஃபா மாதிரி ஆயிடுச்சு அந்த கண்ணாடி. அது படி கூலா உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுது? ஏய் இருடா போவேன்டா. அடுத்து நம்ம கார் மேல ஓடி உட்கார்ந்து ஐயோ ஜம்ப் ஆயிடாதப்பா. அடுத்த காருக்கு ஜம்ப் பண்ண போகுது. ஜம்ப் பண்ணு சசிகா ஆஞ்சினேன். என்ன பீமின் மாதிரி நம்மளுக்கு ஹேப்பன் பண்ண போதா? அவங்க பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆஞ்சநேயா சசி ஹலோ, நீங்க இறங்குனீங்கன்னா நாங்க வண்டியை சாத்திட்டு கிளம்புவோம். இறங்க ட்ரை பண்ணுது. இல்ல உட்காந்து வருது. நிறுத்து. பின்பக்கமா தான் இருக்குது. அதான் பின்னாடி சைடு தான் இருக்கு. ஆமா இறங்க பாக்கு. சுமார் 15 நிமிடங்கள் கழித்து சார் வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கிளம்பி ஓடினாரு. ஸோ கைஸ், இன்னைக்கு நாள் வந்து நமக்கு சூப்பராகவே போச்சு. அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ இன்னுமே சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாட்டிக்கான அக்வேரியம் விசிட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே இருந்த ஒவ்வொரு க்ரீச்சரும் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக செம்மையாக இருந்தது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த அக்வேரியம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே சாண்டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் வந்துட்டு நம்ம ஒன்றா சேர்ந்து நிறைய இன்னும் ட்ராவல் பண்ண முடியும். பாகாய் பாகாயாகிறேன்.